அந்த பாண்டிக்கு நம்ம செல்வி கிட்ட என்ன வேலை? எங்கடா? ஏற்கனவே பாண்டியை செல்வியும் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட சட்டை பண்ணல. நீச்சு தண்ணி எங்கடா? அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. நீச்சு தண்ணி எங்கடா? இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க என்னது காலன்னு நினைச்சு வேற எங்க என்ன மிதிக்கிறீங்களே? ஐயோ, உங்களுக்கு நீச்சு தண்ணி பிரச்சனை, ஆனா எனக்கு பாண்டி செல்வி பிரச்சனை. கடைசியில அந்த பாண்டி போய என் முகத்துல சகதிய பூசிட்டானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மாங்குயிலே பூங்குயிலே. தலசி விளையாடுறியா? செவந்தி கழுத வந்தாலும் வந்துருவா. சீக்கிரம் விடுறா, போகணும். செவந்தி உனக்கு கழுதியா? நீ பெரிய ஆண் அழகா நினப்பு. யோ, கொஞ்சம் அப்படியே இரு. விடியா உள்ளத சொல்லியா? எதுக்கு அந்த பூவு? கோயிலுக்கு போறேன்னு வேண்டுதல். கோயிலுக்கா? எதுத்த வீட்டக்கா எங்க அம்மா தேடுனா மருது கூட செவந்தி கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லு. ஏய், விளையாடுறியா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனா பாக்குற 4 பேர் தப்பா பேசுவாங்க. எனக்கு வேற வேலை இருக்கு, வழிய விடு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனா யாரும் தப்பா பேச மாட்டாங்க. குளத்தங்கரைக்கு போனாதான் தப்பா பேசுவாங்க. நானும் வரையா? நான் கோயிலுக்கு போல, வேற ஒரு முக்கியமான சமாச்சாரமா போறேன். ஆளை விடு. நீ இப்படி போறியா? செவந்தி விடுவாளா? செல்வி, டைம் ஆகுது, ஆளை காணாம. வீட்டுக்கு போயிடுமா? இன்னும் சத்த நேரம் பாப்போம் ஐயா. என்னங்க? எனக்காக சத்த நேரம் பொறுத்துக்கையா. போறாங்க, அப்புறம் வம்பாயிடும். பாண்டி குரல் கேக்குது. ஐயோ, கவுண்டரையா, இங்க வாங்கல. என்ன எவ்வளவு மாதுள? என்ன உள்ள? என்ன? இங்க வாங்கல. அங்க பாருங்களேன். அட கடவுளே, எவ்வளவு மாதுள! செல்வியோட அப்பனுக்கு தெரிஞ்சா உடனே அருவாளத்தான் இருப்பான். வேணும்ல, வா போலாம். எனக்கு அந்தசாமி கவுண்டரா. ஆமா, எங்கட? அட ஏன்னு கேக்குறீங்க? சின்ன கொஞ்சம் ஆட்டோ விட்டு போயிட்டா. எல்லாம் சிரிக்கான வந்து போய் கூட்டியார போயிட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளுங்க. சரி சரி, இப்ப வேண்டாம், நாளைக்கு போலாம். வா. அதெல்லாம் முடியாது, இப்பவே போய் ஆகணும். நாளைக்கு கருதறுப்பு இருக்கு. நான் அதுக்காக சொல்ல முடியல. எவ்வளவு மாதுள ஓவையால அந்த அசிக்கத்தை சொல்லு. அக்கா வாயே. உண்மையாவா? அப்போ அந்த செந்தில் பையன் சொல்லிட்டு இருந்தது சரிதான். மாமோ, இப்படி வா. சசி, இந்த அசிங்கத்தை வாழ சொல்லி வைக்காத. அவங்க அப்பா மோசமான பையன். சின்ன ஜூஸ் கூட பார்க்காம வெட்டிடுவான். அதுக்குத்தான் போய் உம்மா நாளைக்கு வடகரைக்கு போச்சோன்ன. சரி சரி, எத்தனை நாளைக்கு மறைச்சு பிடிவீங்க? போ மாமா. கவுண்டரையா, என் பொண்டாட்டின்னு சொல்றீங்க, ஊருக்கே செஞ்ச மாதிரி. மாமாய், எனக்கு தெரியும். கிழிஞ்சது போ. வா பாண்டி. செந்தில், வேலை விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வாட்ச வச்சு வாங்கிடலாமா? என்ன இது? வாட்ச வச்சா? வாட்ச வைக்க வேணாம், பேசாம வித்து கொடுத்துரு. என்ன விலை? வாட்ச் வேலை உனக்கு தெரியாதா? 2500 ரூபாய் வாட்ச். ஒரு 5-10 முன்ன இருந்தாலும் பரவாயில்ல, தள்ளி விட்டுரு. தள்ளி விட்டுருவோம். இதே மாதிரி என்கிட்ட 5 வாட்ச் இருக்கு. 1000 ரூபாய் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. நீயே எல்லாத்தையும் வித்து கொடுத்துறியா? என்னது? இதே மாதிரி 5 வாட்ச் வச்சிருக்கியா? இருக்காத. இருக்குதே. வாட்ச் கட்டி இருக்கிற வாட்ச் பண்ணலாம் வாங்க. துள்ளி வர்றாங்க பாரு. மழை மழைன்னு நீட்டுங்க அவங்க உங்க கைய. பாண்டி, விஷயம் வெட்ட வெளிச்சமாய் போச்சு. தப்பிக்க வழியை பாரு. தலையும் இல்ல மச்சான் விட்ட கதையில, பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில. பாலும் இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கதையில, பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில. இல்லாத ஊருக்கு வழியே காட்டுற பொல்லாத வேளதா
பொறியில மாட்டுன எங்க காதுல பூவனி சுத்தர வேலையை இப்பவும் எப்பவும் பண்ணாத இந்த ஊருல வாழுற குப்பன சுப்பன பக்கத்த மக்கள் எல்லாத பாலும் இல்ல தலையும் இல்ல மச்சா விட்ட கரையில மம்மம் இல்ல தொம்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில நீ செத்து வேலை காட்டுற அழத்தா அசத்துற டோப்பு அடிக்கிற நம்பின தலையில மிளகா அரைக்கிற ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு ஆள கடிக்க பாக்குற செய்யாதையா தப்பு அடவேகாதையா பப்பு அப்படி இப்படி உங்கிட்ட வந்தது அடுத்த மனுஷன் டப்பு பாலும் இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கரையில பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில அப்போ விட்டறியிலுதா உள்ளபடி பார்த்தா நீ ரெண்டும் கட்ட ஆளுதா இப்பதான் புரிஞ்சது ஐயா சங்கதி என்னதான் ஆகுமோ இனிமே குருட்டு பூனை இருட்டில் தாவி திருட்ட பால குடிக்கிறான் வச்சோமே பாசம் நீ செஞ்சதெல்லாம் மோசம் வச்சோமே பாசம் நீ செஞ்சதெல்லாம் மோசம் அட உள்ளத சொன்னது நல்லத சொன்னது உனக்கு எதுக்கு ரோசம் உள்ளது சொன்னது நல்லத சொன்னது உனக்கு எதுக்கு ரோசம் வாலும் இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கதையில்ல பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில இல்லாத ஊருக்கு வழிய காட்டுனா பொல்லாத வேளத பொறியில மாட்டுனா எங்க காதுல பூவனி சுத்தர வேலையை இப்பவும் எப்பவும் பண்ணாத இந்த ஊருல வாழுற குப்பன சுப்பன பக்கத்த மக்கள் எண்ணாத பாலும் இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கரையில பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில பாலும் இல்ல தலையும் இல்ல மச்சான் விட்ட கரையில பம்பும் இல்ல தும்பும் இல்ல மாட்டுக்கிற வரையில ஏன்டா இந்த ஆட்ட ஆடுறீங்க? வெறும் 150 ரூபா வாட்ச 2500 ரூபான்னு சொல்லிட்டு திரிஞ்சியே. நேத்து டவுனுக்கு நாங்க எல்லாரும் சினிமா பார்க்க போயிருந்தோம். எந்த வாட்ச் எடுத்தாலும் 150, எந்த வாட்ச் எடுத்தாலும் 150 நானுங்க. சீப்பா வருது அமுக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் ஒரு வாட்சை வாங்கி கட்டிக்கிட்டேன். நான் ஒருத்த மட்டும் கட்டினா பத்தாது, என் நண்பர்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு வாட்ச ஆளுக்கு ஒரு 150 ரூபா கொடுத்து கை நிறைய கட்டிக்கிட்டான். பெருமைப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. ஒரு வாட்ச் எவ்வளவு? வெறும் 150 ரூபா தான். ஏன்டா இப்படி அநியமா ஏமாந்து போறீங்க? காசு அதிகமா இருந்தா எங்கிட்ட கொடுத்துக்க கூடாது. இந்த வாட்ச் விலை எவ்வளவு தெரியுமா? 25 ரூபா. 125 225 வெறும் 25 ரூபா. இந்த வாட்ச் 25 ரூபா தான். வாய பழக்காத. அநியமா கூட காசை கொடுத்துட்டு வந்துட்டியே. இன்னொரு விஷயம், என் வாட்ச் 25 நாளா ஓடல வாட்ச் எதுக்கு லாக்கி தெரியுமா? ஜோபியை காட்டு. இதுக்குதான் லாய்க்கு போடுற மாதிரி போடுறான். இனிமே நீயே வச்சுக்க. அநியமா ஏமாந்துட்டீங்க. உங்களை சொல்லி குத்தல, எல்லாம் இந்த வாவா எடுத்த ராசி. வரட்டுமா? நல்லா ஏமாத்திட்டான்டா. என்னது என்னடா எல்லாரும் ஒரு சைஸா வர்றீங்க? அண்ணா வாட்ச் வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டேன். உனக்கு மட்டும் வாட்ச் வாங்கி சொன்னா மணி பார்க்க தெரியாது, எங்களுக்கும் வாட்ச் வாங்கி கொடுத்துட்டியே. அதனால 125 ரூபா நஷ்டம். இனிமே வாட்ச் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? போஸ்ட்மேன் வந்தாச்சு, ப்ராப்ளமே இல்ல. ஹலோ போஸ்ட்மேன், நில்லுங்க. என்ன சௌக்கியமா இருக்கீங்களா? சௌகரியம் இருக்கட்டும். இன்னைக்கு யாருக்கு பணம் வந்திருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. மன்னிக்கணும், இன்னைக்கு யாருக்கும் பணம் வரல. என்னது, யாருக்கும் வரலையா? ஐயோ, சரியா பார்த்து சொல்லுங்க சார். ஒருத்தர் கூட வரல. சத்தியமா வரலீங்க. சத்தியமா வரலையா? எங்க பாக்கெட் காணோம்? என்ன கடைசி நம்ம பாக்கெட்ல கை வச்சாச்சா? நீங்களா இருக்கிறத கொடுங்க.
என்ன இன்னைக்கு காலையில இருந்து என் ஐடியா சரிப்பட்டு வரல. இந்த 10 ரூபாய கொடுத்துருவேன். 2 மாசத்துல வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சதும் திருப்பி கொடுத்துருவீங்க. அவ்வளவுதானே? வச்சுக்கீங்க. என்னது நம்ம பாஷை இவன் பேசுறான்? செருப்பு பிஞ்சு போகும். துப்பில்லாத பையல பத்தி பேசினா தின்ன வீட்டுக்காரருக்கு எதுக்கு திமிரு பிடிச்ச பேச்சு? பெத்த பிள்ளைய பேச்சுக்கு நிக்காத இந்த காலத்துல வக்காலத்து வாங்க வந்துட்டா வக்கத்தை சிரிக்கி. அடியே என்னடி முழங்குறீங்க? யார பார்த்து வக்கத்தை சிரிக்கீங்கற? ஏண்டி விளக்கமாத்த எடுத்தன்னா பிச்சு புடவே பிச்சாமா. என் மகனை பத்தி பேசும்போது உங்களை கூப்பிட வந்து பேசுங்கடி 2 பேரும். ஆமா. டேய் நில்லுடா. நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு இங்க இருந்து உள்ள போ. கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமே. டேய் நில்லுடா. இந்த 2 சிரிக்கு சொன்னது உண்மையா பொய்யான்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். அந்தி சாயிர நேரத்துல 10 மட பக்கத்துல பழனிசாமி மகனையும் பதங்குனீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாளுங்க. என்னது பழனிசாமி மாவளம் நானும் பதுங்கணுமா? யார் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க? இந்த 2 சிரிக்கிண்டா. மூச்சுக்கு 300 தடவை சிரிக்கீங்களா? அர்த்தஜாம முந்தானையும் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயும் வெந்ததாண்டி ஆவனா? முழிக்கிற முழிய பாரு. ஆம்பளை வரட்டும் பேசிக்கிறேன். ஏய் நீ வாடி உள்ள. ஆ நின்னு பேச முடியாதவளோ நிமித்திட்டு போறாளுங்க. நீ வா ராசா. அழுது என்ன பண்றது? பழனிசாமிக்கு விட்ற அடுத்து என்ன பண்ண போறீங்க? அத சொல்லுங்க. நடக்க போறது தானே நாம கவனிக்கிறோம். உங்களுக்கும் பேச்சு முத்து மகனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. குடிகாரனுக்கு பிறந்த பைய கூட்டிட்டு ஓடிட போறான். நிறுத்தடி. அவருக்கு புரியலன்னு விளக்கம் சொல்லிட்டு இருக்க. அவருக்கு புரியுது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல.